மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அப்பாச்சி 160 4V வந்து யூஎஸ்டி மாடல் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூஎஸ்டி மாடல் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து வண்டி வந்து லான்ச் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுலேயுமே வந்துட்டு அலாய் வீல் வந்து அந்த ரெட் கலர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு உள்ள கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு 270 mm ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இதுனா, நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி இதில் டயர் வந்துமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. மிச்ச வேரியண்ட்லலாம் மேலேருந்து கீழே போகும், இந்த வேரியண்ட்டில் கீழேருந்து மேலே போகும். உங்களுக்கு இதோட லென்த் வந்துட்டு 75 mm இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நல்லா ஹில் ஸ்டேஷனு லாங் ட்ராவல் போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எதுவும் வராது. உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எல்இடி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஆர்எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதுலையுமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த இது மாற்றிக்கலாம், ஐபிஎம் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா டைம் வரும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஃபியூல் டேங்க் இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதோட கெப்பாசிட்டி, டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டரு. உங்களுக்கு 1.5 லிட்டருக்கு மேலே வந்துட்டாலே அந்த ரிசர்வ் சிம்பிள் காமிக்கும், இந்த மாதிரி டைப் இது காமிக்கும். அடுத்து இதில் வர அந்த ஸ்பீடு, ஆர்பிஎம் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதில் வந்துட்டு 3 மோட் ஆப்ஷன் இருக்குது. ரெயின் மோடு, அர்பன் மோடு, ஸ்போர்ட் மோடுன்னு 3 மோட் ஆப்ஷன் இருக்கும். ரெயின் மோடுனா ரெயின் மோட் போட்டுக்கிட்டிங்கன்னா மழை டயத்தில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அர்பன் மோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறப்ப இந்த இது போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்போர்ட் மோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் பிக்கப் வந்து உங்களுக்கு அதுக்கேற்றபடி தகுந்தது மாதிரி மாறிக்கணும். நான் ஸ்டப்பவுலாம் நீங்கள் நிற்காமல் போகிறப்ப இதோட டேங்க் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஸ்டப்பவுலாம் 490 கிலோமீட்டர் நிற்காமல் நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். இந்த வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் வந்துட்டு ஜிடிடின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, கிளைடு த்ரூ டெக்னாலஜின்ட்டு. நீங்கள் வித்தவுட் ஆக்சிலரேஷனில் ஃபஸ்ட்டு கியர் போட்டிங்கன்னா 0லேருந்து 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்க்கலாம். செகண்ட் கியர் போட்டிங்கன்னா 7லேருந்து 12 போய்க்கலாம். தேர்டில் 12லேருந்து 17 இந்த மாதிரி வந்து நீங்கள் போய்க்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா பெட்ரோல் வந்து உங்களுக்கு சேவேஜ் ஆகும். இதோட வண்டியோட பவர் வந்துட்டு உங்களுக்கு 17.49 இது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதோட டார்க் வந்துட்டு 14.55 இது ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வண்டியோட வெயிட் வந்துட்டு உங்களுக்கு 164 கேஜி வரும் உங்களுக்கு. அது மாதிரி இதில் வந்துட்டு டுயல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லையுமே உங்களுக்கு டிஸ்க் ப்ளஸ் ஏபிஎஸ் வந்துடும், பேக்லையுமே டிஸ்க் ப்ளஸ் ஏபிஎஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தரையிலேருந்து இந்த ஒயரை வந்து 180 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடுபள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு அடியில் வந்துட்டு உரசாது. இதோட வீல் பேஸ் வந்துட்டு 1387 mm இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போய் சடனாக கட்டடிக்கிறப்ப அந்த மாதிரி இது இருக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிட்டாது வாரி விடாது. இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 கலர் இருக்குது, ஒயிட்டு, கிரே, பிளாக் கலர்.